இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிகோனியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகோனியாவை பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் நிறையா வகையில் வந்து இந்த கார்டனில் வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க. பிகோனியாவுடைய ஸ்பீசிஸை அதில் இருக்கிறத வந்து முன்னாடி அந்த கிளாஸ் ஹவுஸுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபோட்டோஸாக வச்சு நமக்கு காட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வகைகள் வந்து அவங்க பிகோனியாவில் வந்து பிளான்ஸில் வந்து வச்சுட்டுருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு இப்போ போக போகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அதுக்கு பின்னாடி அந்த கார்டனுக்கு பின்னாடி கிளாஸ் ஹவுஸ் இருக்கும். இந்த கிளாஸ் ஹவுஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிகோனியாவுடைய ஸ்பீசிஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. இந்த ஸ்பீசிஸில் டிஃப்ரெண்ட் நிறையா வகையான பிகோனியா வந்து ஸ்பீசிஸ் வந்து இங்கே இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோடைய லீஃப் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வெல்வெட்டி கலரில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த முட்கள் மாதிரியே இருக்கும். ஸோ அதுவும் வந்து அதில் வந்து காணப்படும். அந்தளவு வந்து அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அதில் இது வந்து இது அடுத்த வகையில் உள்ள பிகோனியா. இது அப்படி வரிசலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாகவே பிகோனியாவே வந்து வச்சுருக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டு பிகோனியாவை வந்து இங்கே காணப்படுது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் அந்த கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் போகிறதுக்கு நம்ம பே பண்ணி தான் போகணும். ஸோ அவங்க சினிமா ஷூட்டிங் பண்ணிக்கல, சினிமா ஷூட்டிங் சரி, யாராவது விசிட் பண்ணோம்னாலும் சரி, அங்கே பே பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு வந்து பர்மிஷன்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா போன உடனே என்ட்ரு ஆக முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வகைகள் பிகோனியாவில் காணப்படுது பாருங்கள். அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடய லீஃப் ஸ்ட்ரக்சரு, ஃப்ளவரு, ஸோ இந்த மாதிரி வந்து அதோடைய பிகோனியாவோட டிஃப்ரெண்ட்டு வகையை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை ஜைனா டால் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பிகோனியா. இது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு வகையான பிகோனியா. சின்னதாக அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள். அதோடைய லீஃப் ஸ்ட்ரக்சரு சின்னதாக இருக்கும். இந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிகோனியாவில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஸ்ட்ரக்சரும் சரி, அதோடைய ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரும் சரி, நம்ம வந்து வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த பிகோனியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லீஃப் ஸ்ட்ரக்சரே இல்லையா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க வந்த பிகோனியாவோடைய ஸ்பீசிஸு. நிறையா வகை ஸ்பீசிஸ் வந்து இங்கே காணப்பட்டது. ஸோ அதை தான் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான். ஸோ இது ஏற்காடு வந்தால் கட்டாயம் வந்து எல்லோரும் போய் பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக படிக்கிறவங்க, அவங்களுக்கு தேவையான ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த இடம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிகோனியா பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த இடத்த கட்டாயம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிகோனியாவோட ஸ்பீசிஸ் வந்து நிறையா ஸ்பீசிஸை வந்து அவங்க அந்த கிளாஸ் ஹவுஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.